இன்றைக்கி நம்ம கையில் சர்வீஸ்க்கு வந்திருக்க வண்டியோட கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, த்ராட்டில் கொடுத்தா வண்டி மூவே ஆகலன்னு சொல்லி கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க. சரி என்னடா கம்ப்ளைண்ட்டுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் தெரியுது, கஸ்டமர் வண்டி எடுத்து 1 இயர் வரைக்கும் எந்த ஆயில் சர்வீஸோ பேசிக் சர்வீஸோ பண்ணவே இல்லை. அட என்னடா இதுன்னு சரின்ட்டு கியர் பாக்ஸை கழட்டி பார்க்கலான்னு சொல்லிட்டு பொறுமையாக ஒன்று ஆக்சில் நட்டு, வீலு, ஆக்சில் ராடு, கேரி பிளேட்டு எல்லாத்தையும் பொறுமையாக ஒன்று ஒன்றா கழட்டி பார்த்துட்டு, சரி ஓரளவு கியர் பாக்ஸ் ஏதாவது போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தோம். கியர் பாக்ஸ் எல்லாமே ஒரு டீத்தாக உட்காந்து பொறுமையாக ஒன்று ஒன்றா செக் பண்ணி பார்க்கும்போது வந்து ஆக்சுவலி கியர் பாக்ஸ் சூப்பராக இருக்குது. பட் எதிர்பார்க்காத சர்ப்ரைஸான ஒரு கம்ப்ளைண்ட் என்னன்னா, ஆக்சில் ராடோட டீத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அடி வாங்கியிருந்தது. இந்த மாதிரி அடி வாங்கியிருந்தேன்னா எல்லோரும் அப்போ ஆக்சில் ராடையே சேஞ்ச் பண்ணிவிட்டு புது ஆக்சில் ராட் போடுவாங்க. பட் நம்ம வந்து பட்டறையில் கொடுத்து ரீட்ரீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கஸ்டமருக்கு போட்டாச்சு. கண்ட்ரோலர் போயிருந்தது. ஸோ செட்டாக டிவிஎஸோட மோட்டர் அண்ட் கண்ட்ரோலரை கஸ்டமர் முன்னாடியே அன்ராப் பண்ணி கஸ்டமருக்கு போட்டு கொடுத்தாச்சு. ப்ளஸ் இறக்கி வச்சுருந்த கியர் பாக்ஸையும் ஏற்றிட்டு ஆக்சில் ராடு, கேரி பிளேட்டு, அப்பு, வீலை போட்டுட்டு வீல் நட்டை ஃபுல் டைட் வச்சுட்டு நம்மளும் ஒரு ரைட் பண்ணியாச்சு. கஸ்டமரையும் நம்ம ஓட்ட சொல்லியாச்சு. கஸ்டமரும் ஓட்டிகிட்டு வந்துட்டு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இல்லைன்னு சொல்லி ஃபுல் சாட்டிஸ்ஃபைட். கஸ்டமரும் சாட்டிஸ்ஃபைட், நம்மளும் சாட்டிஸ்ஃபைட். எந்த ஒர்க்கை பண்ணாலும் சாட்டிஸ்ஃபைடாக பண்ணணும். உங்களுக்கும் இவி ஸ்பேஸ் சர்வீசஸ் எது தேவைப்பட்டாலும் எஸ்கேஎஸ் என்டர்பிரைசஸை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய். டாட்டா, பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.